உருட்டு வழியில் உருட்டி பொழைக்கும் குருட்டு உலகமடா நண்பா உருட்டை பழகி கொள்ளடா நீயும் உருட்டை பழகி கொள்ளடா. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ராசி பலன். நம்மள நிறைய பேர் வீட்டுல காலைல எந்திரிக்கிறப்பயே இந்த ராசி பலன் சவுண்டோட தான் எந்திரிக்கிறோம். இது உண்மையாலுமே உண்மைதானா சொல்றது உண்மையா இல்ல உருட்டிட்டு இருக்காங்களா அப்படிங்கறது தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாங்க போவோம். நான் போட்டிருந்த வீடியோக்கு 100 லைக்ஸ் வரணும் அப்படிங்கிற மாதிரி டார்கெட் வச்சிருந்தேன். 100 லைக்ஸை தாண்டி அதிகமாவே லைக் தந்துட்டு இருக்கீங்க. அவங்க எல்லாருக்கும் ரொம்பவே தேங்க்ஸ். நீ செய்யற உதவிக்கு உனக்கு என்ன கைமாறு பண்ண போறேடா. அது மட்டும் இல்லாம இன்னொரு நற்செய்தியும் இருக்கு. ஒரு நிமிஷம். அது என்னன்னா, நம்ம சேனல் வந்து 100 சப்ஸ்கிரைபர்ஸை தாண்டி கிட்டத்தட்ட 123 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க இப்போ. அப்படியா? ஆஹா ஓஹோன்னு சொல்ற அளவுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லைனாலும் 100 சப்ஸ்கிரைபர்ஸ்ங்கிறதே ஒரு நல்ல சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் தான். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. குடும்பத்தை விட்டு புதனின் ஆதிக்கம் பண வருத்தத்திலிருந்து பாதிப்பை நிவர்த்தி பண்ணும். கடன் அமைப்பு, பணம் வரலையன்றது, ஏதாவது ஒரு செட்டில்மெண்ட் செய்யணும்னு நினைச்சிருந்தது, எல்லாமே செய்ய முடியும். உத்தியோகத்திலிருந்து இழுபறியான நிலைமை படிப்படியாக மாறும். குடும்பத்துல ஆரம்பிச்சு தொழில் வரைக்கும் போயிட்டாரு. இவங்க சொல்ற கருத்து எல்லாமே பாருங்களேன், எல்லாமே பொதுவான கருத்தா தான் இருக்கும். பொதுவா சொல்லுவான். ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில என்னெல்லாம் கஷ்டமா இருக்குமோ அது எல்லாத்தையும் ஒரு ஜெராக்ஸ் போட்டு நம்ம கிட்ட ஒப்பிச்சிட்டு இருக்காங்க. கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. இவனுக்கு எல்லாமே தெரியும்னா இவன் எதுக்கு இங்க இருக்கான்? அது தெரிஞ்ச நாயா இங்க வர்றேன், தெரியாமட்டான இங்க வந்து குத்த வச்சேன். ஒருத்தன் கூட அக்யூரேட்டா சொல்லவே மாட்டான். அப்படியே பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் அப்படிதான் சொல்லுவாங்க. இதுவும் சரி ஜோசியமும் சரி ரெண்டுமே ஒண்ணுதான். புரிஞ்சதா? ராசி பலன் பாக்குறீங்கல்ல, அவங்க சொன்ன மாதிரி யாராச்சும் ஒருத்தருக்காச்சும் அவங்க லைஃப்ல நடந்திருக்கா? அதெல்லாம் இல்லைங்க. இல்ல நடந்திருந்தா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் லாபஸ்தானத்திலே ராகு, ராசிநாதனும் அஷ்டமத்தில், சுக்கிரன் 8ல் இருப்பது நன்மைதான். அசுரகுரு மறைந்திருந்தால் அள்ளி கொடுக்கும் என்பார்கள். எனவே உங்களுக்கு கீழே ஏதோ பிட்டு வச்சிருக்காரு போலங்க, பார்த்து பார்த்து படிச்சுட்டு இருக்காரு. ஏதாவது ஒரு ராசி பலன்லையாச்சு இன்னைக்கு உங்களுக்கு கெட்ட நாள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களா? சொல்லவே மாட்டாங்க. யாரை கேட்டீங்கன்னாலும் சரி, எந்த சேனல் பார்த்தீங்கன்னாலும் சரி, நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஏன் சொல்ல மாட்டாங்கன்னா, அப்படி சொன்னா இவங்க சேனலை யாரும் பார்க்க மாட்டாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கப்ப இந்த வீடியோ கீழே இருக்க கமெண்டையும் படிச்சு பார்த்தேன். கீழே கமெண்ட் என்ன போட்டிருக்காங்கன்னு மட்டும் பாருங்களேன். கீழே இருக்க கமெண்ட்டை பாருங்க. நீங்க சொல்றது ஒண்ணு கூட நடக்க மாட்டேங்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. எப்படிதான் நடக்கும்? இவனே எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு அடிச்சு விட்டுட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு வந்து நீ நடக்க மாட்டேங்கிற, எப்படி நடக்கும்? இதை பார்க்கறதுக்கு பதிலாக வேலை ஏதாவது பார்த்துருந்தீங்கன்னா லைஃப்ல முன்னேறி இருக்கலாம். தெரியுது, நீ மூடு. இவங்க சொல்ற எல்லாமே நடக்கும். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். அதுக்கெல்லாம் உழைக்கணும்டா. சும்மா அதெல்லாம் வாங்கி கழுத்துல போட்டா முடியாது, உழைச்சாதான் முன்னேற முடியும். இன்னொரு கமெண்ட பாருங்களேன். சார் வணக்கம், எல்லாமே தப்பாவே நடக்குது. நடுவுல போய் லாரி வரும், மேலே ஏத்துனா போ. ஓகேப்பா. இவங்க மூஞ்செல்லாம் முடிச்சுட்டு நீங்க வேலைக்கு போனா வேலை கூட நல்லா நடக்காதுடா. மூஞ்சப்பாரு, மூஞ்சியும் முகர கட்டையும். அதே மாதிரி இந்த ராசி பலன்ல சொல்ற எல்லாமே இந்த பணம் ரிலேட்டடா தான் இருக்கும். ஏன்னா பணம் மட்டும்தான் மிடில் கிளாஸ் கிட்ட ரொம்ப கம்மியா இருக்கும். இந்த ரிச்சா இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் ராசி பலன் பார்த்து எங்கேயாவது பார்த்துட்டு இருக்கீங்களா, கேட்டிருக்கீங்களா? அவங்க ராசி என்னன்னு கூட அவங்களுக்கு தெரியாதடா. தெரியாது. அவங்க பண்ண ஒன்னே ஒண்ணு உழைச்சாங்கடா, அதனால மட்டும் தான்டா முன்னுக்கு வந்தாங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. எனக்கு ரொம்ப நாளா இந்த ஒரு டவுட் இருக்கு. ஒரு நாளைக்கு எவ்வளவு பேர் இறந்து போயிட்டு இருக்காங்க? அவங்களுக்குலாம் இந்த ராசி பலன் ஒர்க் ஆகாதா? சொல்றப்பெல்லாம் பாத்தீங்கன்னா வாய்க்கிலேயே எல்லாத்துக்குமே இனிய நாளாதான் இருக்கும்னு சொல்றீங்க. ஆக்சிடென்ட் சாகுறவங்க, தூக்கு மாட்டி சாகுறவங்க, அவங்களுக்குலாம் உங்க ராசி பலன் ஒர்க் ஆகாதா? நீ குடிச்ச நாங்களும் குடிச்சோம். வீடியோ மூலியமா நான் சொல்ல வர கருத்து என்னன்னா, ராசி பலன் எல்லாம் பாக்காதீங்க. பாசஞ்சரை நான் தான் காப்பாத்தணும், வேற யாரு காப்பாத்துவா? அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இதான் நான் உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ராசி பலன் சுத்தமா பிடிக்காது. அது வந்து வேஸ்ட் ஆஃப் டைம்னு நினைச்சேன். சரி, இதை பத்தி ஒரு வீடியோ போடலாம்னு நினைச்சுதான் இந்த வீடியோவும் மேக் பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போட்டு விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிருவீங்கல்ல. ஏதோ சென்டிமெண்டா கேக்குறானே, போடா போகுதுண்ணே, ஒரு குத்து குத்துங்கண்ணே. அப்படியா? போடா வரண்டா சின்னசாமி. சரிடா.